அவங்க கூட போய் அன்னைக்கே நின்று அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு போய் தண்ணி பாட்டில் கொடுக்கவும், ஐயோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி அழுகாம, நான் சொன்னனே நான் முன்னாடியே சொன்னனே யாரும் குழந்தைங்க வராதிங்கன்னு சொல்லி ட்ராமா பண்ணாம அந்த இடத்துல அமைதி காத்து, அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுக்க அந்த 41 குடும்பத்துக்கும் நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருப்பேன்ற வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, அவர் செஞ்சு காட்டிட்டு வந்திருக்காரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Supreme Mobile Sale Deepavali Mega Sale 12 கோடி பரிசு மழை. Supremeல போன் வாங்குங்க 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். கரூர் விஷயத்துல உடனே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க அப்படின்னே தெரியாத ஒரு கேள்விலாம் எழுந்தது இல்லையா? எதை பத்தியும் யாரும் பேச வேணான்றத ஒரு தலைவர் சொல்லி அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றதே ஒரு பெரிய தலைமைத்துவம் தானே. அந்த கட்டுப்பாடால சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? அதனால என்ன யாருக்கு தாமதமாச்சு? வேற இந்த ஏதாவது கரூர் மக்களை கரூர் மக்களை சந்திச்ச விஷயம், கரூர்ல நடந்த விஷயம், ஒரு பிளான் பண்ணி ஒரு சூழ்ச்சி தான் அங்க நடந்தது. போலீஸ் ஏன் அந்த இடத்துல அலர்ட்டா இல்ல? கூட்டம் இவ்வளவு வந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியுமா? நாங்க இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு நிமிஷமும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே வரோம். நாங்க ஒன்னும் பாராசூட்ல இருந்து குதிக்கல, கிரௌடும் பாராசூட்ல இருந்து குதிக்கல. அப்ப இது அலட்சியம் யாரோட? காவல்துறையோட அலட்சியம் அப்படிங்கறத மட்டும் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? விஜய் கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா கூட இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? ஒரு காவல்துறையால இதை கூட தடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன காவல்துறை வேலை பாக்குறீங்க? நீங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியாது. ஒரு டிஎஸ்பி நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியாதா? சிஎம் வராருன்னு சொன்னா பண்றீங்கல்ல. சாதாரணமா சிஎம் அவர் வீட்டுக்கு போனா கூட பிளாக் பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு பாக்குறோம்ல. மக்கள் எவ்வளவு நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு மேல எல்லாம் நின்றுக்கும். அப்படிங்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஹீரோ, தாவேகாவின் தலைவர் இங்க வர்றாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய கிரௌடை விட சின்ன குழந்தைகள் கூட அவரை பார்க்கணும்ன்ற ஆசையில அங்க வருவாங்க. கரூர் விஷயங்கள்ல பாதிப்பும் நமக்கு அதிகம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான நேரம், ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வரதுக்கே தாவேகா ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்குதோ? 41 குடும்பமும் நம்மளோட குடும்பம் அப்படின்றத கருதி அரசியல் செய்ய வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் மனித நேயம் தான். காலில் விழுந்து அழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யாராவது விஜய் அவர்களை பாத்தீங்களா? அது அவருக்கான பிரைவேட் ஸ்பேஸ். அதனால அதுல யாருமே அலோவ் கிடையாது. ஏன் ஒன்னொன்னே அரசியல் பண்ணணும்? இது அரசியல் படுத்த வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவர் ஹீரோயிசம் காட்டணும்னு நினைச்சா இத்தனை படங்கள் ஒரு ஹீரோவா நடிச்ச ஒருத்தருக்கு பண்ணிருக்க முடியாதா? நடிக்கவே பழகாத அமைச்சர்களும் மற்றவங்களும் அங்க அவ்வளவு நடிப்பு காட்டும் போது, நடிப்புலயே பிறந்து வளர்ந்து ரத்தம் முழுக்க நடிப்புக்கு பழகுன அவரால் அந்த இடத்துல நடிச்சுட்டு போயிடலாம் நம்மளும் அப்படின்னு நினைச்சிருந்தா முடியாதா? தாவேகா தரப்புல இருந்து மீடியாக்களை மீடியாக்கள் இருந்து கொஞ்சம் சற்று தூரம் விலகி இருக்காங்க இல்லையா? எதனால தொடர்ச்சியாக இந்த விலகல் அப்படின்னு நினைக்கிறது மேம்? மீடியாவை விட்டு விலகி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மீடியாவில் இன்னைக்கு தாவேகா தலைவரை பத்தின செய்தி இல்லாம இருக்கா? அவரை பத்தின அந்த டிவிகே பத்தின செய்தியோ ஆலோசனையோ எல்லாமே இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் பேஜ்ல விடுறீங்க, அதை நாங்க தகவலா எடுத்து போடுறோம். ஆனா ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல அதை கவர் பண்றதுக்கு கூட மீடியாவுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லையா? எல்லா விஷயத்தையும் அப்படி கிடையாது. நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ இடங்களுக்கு எல்லா மீடியாவும் வந்திருக்காங்க. பட் இது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவங்களுக்கான ப்ரைவேட் ஸ்பேஸ். இது தலைவருக்கான ப்ரைவேட் ஸ்பேஸ். ஏன்னா அவங்களோட இரங்கலை விசாரிக்கிறதுக்கான தருணத்தில் மீடியாவை வச்சு மற்ற தலைவர்கள் செய்கிற மாதிரி மற்ற மாற்று கட்சிகளில் செய்கிற மாதிரி இது வெறும் ஒரு காட்சி காட்டுவதற்கான தருணம் கிடையாது அது அப்படின்னு நினைக்கிறோம். காட்சி காட்ட வேண்டியதை தான் காட்சி காட்டணுமோ ஒழிய இது அரசியல் கிடையாது. இது மனித நேயம் கொண்ட ஒரு செயல். இதை காட்சிப்படுத்தணும்ன்றது அவசியம் இல்லாததுனால அன்னைக்கு கம்ப்ளீட்டா மீடியா அவுட் ஆஃப் த ஹால். தாவேக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்ல விமர்சனம் அது முன்வைக்கப்படுது இல்லையா? அதற்கு பதிலளிப்பதற்கு கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன் வர மாட்டேன்றாங்க. கரூர் விஷயத்துல உடனே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க அப்படின்னே தெரியாத ஒரு கேள்விலாம் எழுந்தது இல்லையா? விஜயுடைய மௌனத்தை ஒரு சைட்ல ஏத்துக்கிட்டாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியான செயல்பாடுகள்ல இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஒரு வரிகள் சொல்லுவாங்க, 4 நாட்கள் கழுகுகள் பறக்கவில்லை வானத்தில்ன்றதுக்காக புறாக்களுக்கும் காக்காவுக்கும் வானம் சொந்தமானது அப்படின்னு ஆயிடாது. ஸோ இந்த களம் நம்மளோடது. தலைமைக்கு கட்டுப்பட்டு சில நேரங்களில் அமைதி அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணாமல் மொத்தமாக அந்த கட்சிக்கான ஒரு கட்டுப்பாடுன்றது நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம். இந்த 1 மாத காலம் யாரும் வெளியே இதை பற்றின செய்திகளோ இதை பற்றின விமர்சனங்களோ
எதை பற்றியும் யாரும் பேச வேணான்றத ஒரு தலைவர் சொல்லி அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்றதே ஒரு பெரிய தலைமைத்துவம் தானே. ஆனா இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது தானே சரியான ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இது நம்ம கையில் கிடையாது. காவல்துறையோட அலட்சியமே இதுக்கு முக்கிய காரணம் இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம தமிழக அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்கணும். காவல்துறையோட அலட்சியம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பேசி ப்ரூவ் பண்ணக்கூடிய கட்டத்தில் இல்லை. இது வந்து நம்ம சட்ட ரீதியா அணுகிறது தான் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இது வந்து நம்ம சட்ட ரீதியா அணுகக்கூடிய விஷயம். இந்த சமயத்துல சட்ட ரீதியா தான் போய் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல எல்லாரும் ஒவ்வொரு விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது சரியான அணுகுமுறையா இருக்காது, அது சரியான அரசியல் நகர்வாகவும் இருக்காது. அப்படின்றதால இவ்வளவு நாள் அமைதி அப்படிங்கிறத விட அது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மேம், இது வெறும் காவல்துறையோட அலட்சியம் அப்படிங்கறத மட்டும் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? விஜய் கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா கூட இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? அதாவது கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கலாம். இது ஒவ்வொரு மீடியாலையுமே சொல்றது 6 மணி நேரம் தாமதமா வந்தாரு, 7 மணி நேரம் தாமதமா வந்தாருன்றத சொல்றாங்க. ஒரு கட்சி தலைவர் ஒரு இடத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கும்போது அது அந்த டைம் 3 மணிக்கு அங்கே இருப்பாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது ரேலி. இது வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கோ ஒரு ஹாலில் நடக்கிற எக்ஸாக்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நடக்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ ரேலி. அங்கேருந்து அவர் ட்ராவல் பண்ணி 1 மணி நேரத்தில் வர வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து அன்றைக்கி 1 மணி நேரத்தில் வர வேண்டியவங்க அந்த வண்டி மெதுவாக நகர்ந்தது 6 மணி நேரம் தாமதமாகுது. ஸோ அப்படிங்கும்போது இன்னொன்று நம்ம கேட்ட பர்மிஷனே வந்து 3 மணிக்கு மேலே தான் கேட்டிருக்கோம். 3 மணிக்கு மேலே 10 மணிங்கும்போது 4 மணிக்கு தலைவர் வந்துடுவார், தளபதி அங்கே 5 மணிக்கு அங்கே இருப்பார் அப்படின்னு கிடையாது இல்லையா? எக்ஸாக்டாக அந்த டைம் சொல்லுவாங்களா ஒரு ரேலியில்? கிடையாது. குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்துட்டார். இந்த டயத்துக்குள்ளே வருவார்னா அது எப்போ வேணாலும் இருக்கலாம். இது எல்லா கட்சி எல்லா தலைவர்களுக்கும் இது தானேங்க நியாயம். எல்லாரும் 4 மணினா எடப்பாடி ஐயா வந்துட்டு 4 மணினா கரெக்டாக 4 மணிக்கு அங்கே மீட்டிங் மாதிரி போயிடுறாங்களா? கிடையாது. ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க. இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே தான் தலைவர் வரணுன்றது. அதை மீறி வரலையே மேம். இந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு பிறகுதான் புசி ஆனந்த் அவர்கள் வெளியில வந்ததையே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமா செயல்பட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இது ஒருத்தர் தலையில வந்து எல்லா பிரச்சனையும் இவருனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு செயல்னு பாக்குறேன். இல்ல, அவரால் ஆச்சு அப்படிங்கறது குறிப்பிடல. இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்ல ஒரு முக்கியமான தலைவரா இருக்கிறாரு. அவர் முன்னின்று இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தான் நம்ம அடுத்து மேற்கொள்ளணும். வந்து அடுத்த தளபதிக்கு அடுத்த ஒரு இடத்துல வந்துட்டு அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் அந்த வேலையை பாக்குறாருங்க. அவர் ஒருத்தராக எத்தனை ஊருக்கு அலைஞ்சு ஒரு இரவு பகல் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவ்வளவு பேர்ட்டையும் அவர் ஒரே ஆள் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். நீங்கள் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பகுதி செயலாளர்கிட்ட கூட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் இதை பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஆனந்தண்ணாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரணும். ஆனந்தண்ணா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் தலைமையில் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது கட்சியோட கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. இல்ல, இந்த கட்சியோட கட்டுப்பாடே கட்சியில மாதிரி இவங்க இல்லைன்னா இவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்னன்னா அமைப்பு இல்லை இங்க. ஒரு மாவட்ட செயலாளர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அங்க நடக்கிற சிச்சுவேஷன்ஸை பொறுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க. சில விஷயங்கள்ல தலைமை கிட்ட இருந்து அறிவிப்பு வரணும், இல்லைன்னா வந்து பொது செயலாளர் இது சம்பந்தமா அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா தாவேக்காவை பொறுத்தளவுல எல்லா விஷயத்துக்கும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலிடத்துல இருந்து அனுமதி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல, அதுதான் கட்டுப்பாடு அப்படிங்கிறது. கட்டுப்பாடுன்றது ஒருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது கரெக்டா இருக்கும்னு நம்புறோம். அதனால கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கட்டுப்பாடும் எங்களோட அமைப்பும் கரெக்டாக தான் போயிட்டு இல்லை. அந்த கட்டுப்பாடால சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? அதனால என்ன, யாருக்கு தாமதமாச்சு? ஏதாவது வேற ஏதாவது இந்த கரூர் மக்களை சந்திச்ச விஷயம், கரூர்ல நடந்த விஷயம் நல்லா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டா அங்க நடந்தது ஒரு பிளான்டு, ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்ச்சி. ஒரு பிளான் பண்ணி ஒரு சூழ்ச்சி தான் அங்கே நடந்தது தாவேக்கா கோலிய. இது அலட்சியமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அலட்சியமே கிடையாது. நிச்சயமாக இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்துக்கு வரணும். போலீஸ் நினச்சிருந்தா ஒரு க்ரௌட் எப்படி வரும்? இப்போ இந்த ரூம்குள்ளே எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 50 பேர் இருக்கலாமா? இங்கே வாசலில் ஒருத்தரை போடுறீங்க, அவங்க தான் போலீஸ், அவங்க பார்த்துக்கணும். 50 பேருக்கு மேலே இந்த ரூமில் பிடிக்க முடியாது, தெரியும்ல? அப்போ வாசலில் ஒரு 500 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கும் போது அந்த வாசலில் நிற்கிற
போலீஸ் வந்து என்ன பண்ணணும், 50 பேர் ஆயிட்டாங்க, இதுக்கு மேலே வர முடியாது, நீங்கள் வராதிங்க, இதுக்கு மேலே இங்கே உள்ளே வர முடியாதுன்றது அந்த கட்டுப்பாடு அவங்க ஆரம்பிச்சிருக்கணும் போலீஸ் இல்லையா. க்ரௌடுங்கிறது வந்து வானத்துலேருந்து பேராசூட் மாதிரி வந்து குதிக்க மாட்டாங்க. 5 பேர் 10 பேர் 50 பேர் வேறு வேறு திசைகள்ல இருந்து எந்த சைடில் எத்தனை வண்டி வருது, எத்தனை வேன் வந்துச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வயர்லெஸில் போய்கிட்டே இருக்கும் போலீஸுக்கு இல்லையா. ஸோ இந்த சைடு இத்தனை வேன்ஸ் வந்திருக்கு, இத்தனை பைக் வந்திருக்கு, இத்தனை லாரி வந்திருக்கு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் போது போலீஸ் ஏன் அந்த இடத்துல அலர்ட்டாக இல்லை? கூட்டம் இவ்வளோ வந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியுமா? அங்கேருந்து வந்துட்டு இருக்க டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் வந்து இன்ச் பை இன்ச் இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், அடுத்து இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் போலீஸுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே வரோம். நாங்கள் ஒன்றும் பேராசூட்லேருந்து குதிக்கல, க்ரௌடும் பேராசூட்லேருந்து குதிக்கல இல்லையா. அப்போ இது அலட்சியம் யாரோடது? கண்டிப்பாக போலீஸ் தானே. அப்போ அந்த இடத்துல காவல்துறை கரெக்டான நடவடிக்கை, இத்தனை க்ரௌட் வந்துச்சு, இதுக்கு மேலே வரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎஸ்பி வந்து பஸ்ஸு முன்னாடி வந்து இப்படி நின்னாராம், மறிச்சு இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுன்னு நின்னாராம். அதையும் மீறி அந்த வண்டி வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேற வைக்கிறாங்க. ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு பஸ்ஸை மறிச்சு நின்று அதையும் மீறி ஒரு கட்சி வந்து இப்படி வந்ததுன்னு சொல்கிறதே காவல்துறையோட ஒரு என்ன ஒரு செயல்பாடு குறைவை நமக்கு காட்டுது இல்லையா. ஒரு காவல்துறையால் இதை கூட தடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன காவல்துறை வேலை பார்க்குறீங்க? நீங்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியாது, ஒரு டிஎஸ்பி நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியாதா? இவ்வளோ பேர் இருக்கும்போது, இத்தனை பேர் அங்கேயும் இங்கேயும் ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, இவ்வளோ க்ரௌடு கூடிட்டு இருக்கு, இவ்வளவும் நடக்கும் பட்சத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் டைவர்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணி வைக்க வேணாமா? ஏற்பாடு இருக்கணும்ல. இந்த இடத்துல சிஎம் வராருன்னு சொன்னால் பண்ணுறீங்கல்ல, சிஎம் வராருன்னு சொன்னால் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்றீங்கல்ல, வண்டியெல்லாம் லாக் பண்ணுறீங்கல்ல. பொதுமக்களை சாதாரணமாக சிஎம் வந்து அவர் வீட்டுக்கு போனால் கூட அந்த பக்கம் பகுதியை நிப்பாட்டி பிளாக் பண்ணி சிஎம் போயிட்டுருக்காரு, இந்த இடத்துக்கு போயிருக்காரு, அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு பார்க்குறோம்ல. மக்கள் எவ்வளோ நேரம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கும். டிராஃபிக் ஆயிரும், ஏன்னா சிஎம் போயிட்டுருக்காரு அந்த பக்கம், ஏன்னா இங்கே இவர் போயிட்டுருக்காரு, மினிஸ்டர் போயிட்டுருக்காரு சொல்கிறீங்கல்ல. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஹீரோ, தாவேகாவின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இங்கே வர்றாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய க்ரௌடை விட சின்ன குழந்தைகள் கூட அவரை பார்க்கணுன்ற ஆசையில் அங்கே வருவாங்க இல்லையா. அப்படிங்கும்போது அந்த முன்னேற்பாடுகளை நீங்கள் தானே செஞ்சுருக்கணும். அது எங்களோட பொறுப்பா? இருந்தாலும் அது எங்களோட தப்புன்னு எல்லார் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அதுதான் முக்கியமான ஒரு மனித நேயம் கொண்ட தலைமைத்துவம்னு சொல்கிறது. இதில் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, அவருக்கு வந்து லீடருக்கான பண்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒருத்தர் மேலே குறை சொல்லலாங்க, ஒருத்தர் மேலே என்னெல்லாம் குறை சொல்லணும் அப்படின்னு தேடி தேடி வந்து குறை மட்டுமே தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் வந்து இல்ல விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன செய்தாலும் விமர்சனம் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிச்சயமா ஆகும். அவர் என்ன செய்தாலும் அவர் என்ன சொல்றது, அவர் வந்து பேண்ட் போட்டு வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு அரசியலாக பேசுவாங்க. ஏன் வேஷ்டி கட்டலை அவர் அரசியல் பண்ணுறதுக்கு? ஏன் இறங்கி நடந்து வர மாட்டாரா? அவர் ஏன் இப்படி தான் வருவாரா? மலையில் நனைய மாட்டாரா? மலையில் நடந்து வந்தாருன்னா, கொடை பிடிச்சிட்டு வந்தாருன்னா ஏன் கொடையில தான் வருவாரா? ஏன் நனைய மாட்டாராம்பாங்க. ஏன் அவ்வளோ நனைகிறவர் அவர் அப்படியே நனைஞ்சிட்டே வந்திருந்தாலும் ஏன் நனைஞ்சிட்டு தான் வருவாரா? பக்கத்தில் இருக்கவங்க யாரும் கொடை கொடுக்கலையா? இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நமக்கு நேரம் வந்து இன்னும் நமக்கு தேர்தலுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் இந்த கரூர் விஷயங்களில் வந்து பாதிப்பும் நமக்கு அதிகம், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான நேரம் இப்படி வந்து நம்மளோட ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வரதுக்கே தாவேகா ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் 1 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பாக தான் சொன்னனே, இது வந்து ஒருவரோட மரணம் அப்படின்றத விட ஒரு 41 குடும்பத்தோட வலி. அதான் 30 நாள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா ஒரு 30 நாள் வந்து ஒரு துக்கத்தில் தானே இருப்போம். வேற எதுலையாவது போய் கலந்து போமா? இல்லை. 41 குடும்பமும் நம்மளோட குடும்பம் அப்படின்றத கருதி அரசியல் செய்ய வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம் அப்படின்றது ஒரு டிவிக்கு பொறுத்த வரைக்கும் அது கட்சி இல்லைங்க. கட்சி இது வந்து அரசியல் படுத்தணும், இது அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு மனித நேயம் தான், நம்மளுக்கு ஹியூமனிட்டி தான் முதல்ல. அதுதான் நம்மளோட பார்ட்டியோட கைட்லைனே. அதுக்கப்புறம் தான் அரசியல் செய்கிறது. பேசின நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, குறிப்பாக
விஜய் அவர்கள் ரொம்ப நொறுங்கி அழுதுட்டாரு, நாங்களே அந்த துயரத்துல இருந்து மீண்டு வந்துட்டோம், ஆனா விஜய் அவர்கள் இன்னும் அந்த துயரத்துல இருந்து மீளல, எங்ககிட்ட ரொம்ப நேரம் வந்து கால்ல விழுந்து அழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யாராவது விஜய் அவர்களை பாத்தீங்களா? அவர் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காரா? அவருடைய நிலைமை எப்படி இருக்கு மேம்? இல்லை, எல்லாரும் சொன்னது போல தான் அவர் இன்னுமே அவரால் மீண்டு வர முடியாத ஒரு கட்டத்தில் தான் இருக்கார். அவர் உள்ள அவங்கக்கிட்ட பேசும்போது கட்சி நிர்வாகிகள் கூட யாருமே அலோவ் பண்ணலை. நாட் ஓன்லி மீடியா, அது அவருக்கான ப்ரைவேட் ஸ்பேஸ். அதனால் அதில் யாருமே அலோட் கிடையாது. மேபி அவங்க அங்கே என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் அது யாருக்குமே அவங்களும் மக்கள் வெளியில வந்து சொல்றது அவர் மட்டும்தான் வந்தாரு அப்படின்றது. அதனால அதை வெளியில யாரும் டிஸ்கஸ் பண்ணவும் விரும்பல. ஏன் ஒன்னொன்னே அரசியல் பண்ணணும்? இது அரசியல் படுத்த வேண்டிய விஷயமே கிடையாது. அண்ட் இன்னும் நான் என்ன கேட்குறேன், ஒரு விஷயம் நடக்குது, இதே ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு சீனுன்னு வைங்க, அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு ஹீரோவா அந்த இடத்துல போய் நின்றுப்பாரு இல்லையா? ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார்? ஹீரோயிசம்னாலே என்னென்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது, அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட எல்லாம் நின்று அந்த சீனை வந்து பெருசுப்படுத்துறதுக்காக அதை மக்களை கவரும் பட்சத்தில் ஒரு ஹீரோயிசம் காட்டுற விஷயந்தான் அதெல்லாமே. ஸோ இந்த இடத்துல அவர் ஹீரோயிசம் காட்டணும்னு நினச்சா இத்தனை படங்கள் ஒரு ஹீரோவாக நடித்த ஒருத்தருக்கு வந்துட்டு பண்ணியிருக்க முடியாதா? அங்கே நடந்த அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல நடிக்கவே பழகாத அமைச்சர்களும் மற்றவங்களும் வந்து அங்கே அவ்வளவு நடிப்பு காட்டும்போது, நடிப்புலேயே பிறந்து வளர்ந்து அவரோட ரத்தம் முழுக்க நடிப்புக்கு பழகின அவரால் அந்த இடத்துல நடிச்சுட்டு போயிடலாம் நம்மளும் அப்படின்னு நினச்சிருந்தா முடியாதா? இல்லை, அந்த விமர்சனமும் முன்வைக்கப்படுது இல்லையா? இதே இது படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போய் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு, படத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி, நிஜத்தில் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விமர்சனம். நான் என்ன கேட்குறேன், மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே போய் ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு அவங்களுக்கு கையை பிடிச்சி நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்குறோமா கவலைப்படாதீங்க சொல்லிட்டு ஒரே நாளில் க்ளோஷர் கொடுத்துட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கட்சி வேலைகள் அரசியல் படுத்திட்டாங்களா? இதுதான் நம்ம பார்த்துட்ருக்க தமிழ்நாட்டு அரசியல். இப்படி தான் கட்டமைச்சு போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு மாற்று, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் திங். அந்த இடத்துல போயிட்டு அவங்க கூட போய் அன்னைக்கே நின்று அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு போய் தண்ணி பாட்டில் கொடுக்கவும், ஐயோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி அழுகாமல், நான் சொன்னனே, நான் முன்னாடியே சொன்னனே யாரும் குழந்தைங்க வராதிங்கன்னு சொல்லி ட்ராமா பண்ணாமல் அந்த இடத்துல அமைதி காத்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுக்க அந்த 41 குடும்பத்துக்கும் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன்ற வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, அவர் செஞ்சு காட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா? இது அந்த மக்களும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே நாளில் க்ளோஷர் கொடுக்கறது இல்லைங்க. அவங்களோட துக்கத்தில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் போய் கையை குலுக்கி நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறது கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்ததும் உண்மையான ஒரு லீடருக்கான ஒரு விஷயமா பார்க்குறோம். அண்டு இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறை. இது வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்து தனியாக வச்சு பார்க்கறதா ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்றீங்களா? கண்டிப்பா. இதுல என்ன மேம் ட்ரெண்ட் செட்டிங் இருக்கு? பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுதான் இத்தனை காலமா அரசியல்ல இருந்துட்டு இருக்கு. அதாவது அங்க இது அவங்கள எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தது வந்து கண்டிப்பா வந்து ஒரு வித்தியாசமான தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய வரலாற்றுலயே வந்து இதான் முதல் முறை அப்படின்றத எல்லாரும் பேசுறதை கேட்குறோம். உண்மைதான், ஆமா ஒத்துக்கிறோம். ஆனா ஏன் போக முடியல? ஏன் அங்க மண்டபம் கொடுக்கல? மண்டபம் கொடுக்குறீங்க, காலையில் ஓகேன்னு சொல்கிறாங்க, சாயங்காலம் கூப்பிட்டு இல்லைங்க வேண்டாம் நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க, காரணம் என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு ஏதோ ப்ரெஷர் கொடுக்கப்படுது, சம் த்ரெட்டனிங் அங்கே நடந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருந்திருக்கலாம், அதை தானே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதில் நம்ம வேறு சிந்திக்கவே முடியலையே. அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல அவங்க கூட நின்று சண்டை செஞ்சு அரசியல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மக்களை சந்திக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். இல்லை, அப்போ அந்த அரசியல் அழுத்தத்தை தாவேக்காவால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் தாவேக்கா ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி தான் அவங்கள எல்லாரையும் ஒருத்தர் போயிட்டு அவங்க 2 காரை எடுத்துகிட்டு போய் 41 குடும்பத்தையும் போய் வீட்டில் போய் பார்த்து மெழுகுவத்தி ஏற்றி உங்களுக்கு நாங்கள் இருக்கோமான்னு சொல்லிட்டு வர்றது பெரிய விஷயமா? இல்லை, எல்லாரையும் ஒரே நாளில் அவங்கவுங்க சௌகரியம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்களுக்கு எது வசதி என்னன்னு கேட்டு அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க வசதிப்படி
அவங்க வசதிப்படி அவங்களுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த டீமை ஃபுல்லாக பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து அந்த 41 குடும்பமும் கண்காணிப்பில் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த 41 குடும்பத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கான அமைதியான ஒரு சூழலை கொடுத்து மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ரௌட் இல்லாமல் இது வந்து தடங்களாக தானே இருக்குது. இதை வந்து அந்த 41 குடும்பமும் ஏற்றுக்கிட்டாங்களே. இல்லை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இதுதான் தாவேக்காவோட அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது தாவேக்காவோட இதுவும் ஒரு விதமான நகர்வு தான். இதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த மக்களுமே வந்து அதை யாருமே வந்து வேண்டாம், இல்லை நாங்கள் வர முடியாது, நீங்கள் தான் வரணுன்ற அழுத்தம் யாருமே கொடுக்கல. உங்கள் சூழ்நிலை எங்களுக்கு புரியுது, நாங்கள் வரோன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? என்ன கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். அந்த மனசு அவங்களுக்கு இருந்திருக்கே அப்படின்னா அந்த சூழ்நிலையை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது மக்கள் வந்து இவ்வளவு இடைஞ்சலுக்கு இடையிலையும் இவ்வளவு இடையூறுகளுக்கு இடையிலையும் மக்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் ஆன பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். இல்லாட்டி இத்தனை குடும்பம் வருமாங்க சொல்லுங்கள்? யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக பேசி இப்படி பண்ணிடவே கூடாது, அவருக்கு நாங்கள் மன்னிப்பே கிடையாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா பார்த்தீங்களா? இப்போ இந்த கரூர் சம்பவத்திலிருந்து ஓரளவுக்கு தாவேக்கா மீண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக திருப்பி அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. எந்த அந்த அறிவிப்பு எப்போ வரும், எந்த மாசத்துல அது நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போது இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம அடுத்த கட்ட குழு அமைச்சு அந்த குழுக்கான மீட்டிங் எல்லாமே இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. நிர்வாக குழு மீட்டிங் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் இருக்குது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றின பேச்சுகள் அறிவிப்புகள் வரும். இதுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு களத்துக்கு போய் தாவேக்கா களத்துக்கு போகும்போது சில சிக்கல்களை வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே கரூர் சம்பவத்திலிருந்து தாவேக்கா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பா தாவேக்கா வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். என்னென்ன மாறுதல்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கிடைச்சிருக்கு? கண்டிப்பா இது ஒரு பெரிய பாடம்னு எடுத்துக்கலாம். நம்ம இது எதிர்பார்த்து போகலை, எதிர்பார்க்காம நடந்த விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தாவேக்கா கற்றுக்கிட்டது, எதிரிங்கக்கிட்ட வந்து நம்ம மட்டும் நம்ம போய் நம்மளோட கொள்கைகளை சொல்கிறதோ, நம்மளோட செயல்பாடுகள் என்னவோ, இல்லை குறைகள் மாற்றுக் கட்சிகளிடம் இருக்க குறைகளை சொல்கிறது மட்டுமோ கிடையாது. நம்மளை சந்திக்க வர மக்களோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கல அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கலான்றதை விட புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் தமிழக அரசாங்கம் அதை பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கை இழந்திருக்கோம். இப்போது நமக்கு ஆப்போசிட்டாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் அங்கே சுற்றி இருக்க சூழ்ச்சி செய்யக்கூடிய நிறைய ஆசாமிகள் அங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவில் ஒரு கடலளவு பிரச்சனையை பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இனிமேல் வரப்போகிற பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையவே நாங்கள் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம் போது இனிமேல் வரப்போகிற பிரச்சனையை இன்னும் ஈஸியாக எதிர்கொள்றதுக்கான தைரியம் வந்திருக்கு. மேம், திமுக போன்ற 75 ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூத் கமிட்டி ஆரம்பிக்கிறது, நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறது, கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருடம் தான் ஆகுது. ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திலேருந்து இப்போ தான் தாவேக்கா மீண்டு வந்திருக்குது. இன்னும் பூத் கமிட்டி சம்பந்தமான அந்த ஆலோசனைகள்லாம் நடைபெறுமா? அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ நடைபெறும்? குறிப்பாக விஜய் அவர்கள் கேம்பெயினுக்கு வந்து பேசும்போது அவர் பேசுற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யாருன்றது கூட மக்களுக்கு தெரியல அப்படிங்கிற அதிருப்தி எல்லாம் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய அந்த காலங்களில் சரி செய்யப்படுமா? அந்த இடத்துல மாவட்ட தலைவரே நின்று பேசினாலும் மாவட்ட தலைவர் தெரிவாரா? எல்லாரோட பார்வையும் இல்ல அப்படி இல்ல. இது மட்டும்தான் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களை பார்க்க தான் எல்லாருமே வராங்க. ஆனா இந்த மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் இவர் தான் அப்படிங்கிற நம்ம ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ணும்போது தானே இங்க இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிச்சயமா தெரியும். அது விஜய் ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னும் போது அது மக்கள் கிட்ட நேரடியா போய் சேரும்ல. கேண்டிடேட் செலெக்ஷன்ல அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாவேக்கா கத்துக்க வேண்டியிருக்கா? இல்லை, கற்றுக்க வேண்டியதுன்றதை விட சில மாற்றங்கள் நிறைய இனி அடுத்து வரப்போகிற ரேலியாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் டோர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இனி வரப்போகிற காலகட்டங்களில் ஒரு குழு அமைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த குழுவோட ஆலோசனைப்படி அது என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானித்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். கண்டிப்பாக அது மாவட்ட தலைவர்களில் இருந்து எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் அது அமையும்.
ஏன்னா இத்தனை வருஷ கட்சின்னு சொல்கிறீங்க, இத்தனை வருஷ கட்சியில் ஏன் வந்து இன்னும் ஒரு வருஷம் அதான் இருக்குது ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன் இன்றைக்கி இந்த ஒரு கட்சியை பார்த்து தாவேக்காவை பார்த்து ஒரு அச்சம்? ஒரு கட்சிக்கு இல்லையே, இன்றைக்கி அனைத்து கட்சிக்கும் வந்து ஒரு பயம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னால் தாவேக்கா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு எதனால் ஏற்படுத்தியிருக்குன்னா வின்னிங் கேட்டகரியில் வந்துட்டாங்கன்றதுனால தான். ஏன்னா எத்தனையோ வருஷமாக கத்திக்கிட்டு, எத்தனையோ வருஷமாக அதையும் குறை சொல்லி இது பண்ணி நாம் தமிழரெல்லாம் வந்துட்டு சீமானெல்லாம் எவ்வளவோ கத்தி பார்த்துட்டாரு. ஸோ இன்றைக்கி அவரோட கூட்டமே வந்து உடஞ்சி இன்றைக்கி தாவேக்காக்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஸோ இன்றைக்கி ஏன் அவரை பற்றி பேசப்படலை? ஏன் இன்றைக்கி அவர் டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக தாவேக்காவை எதிர்க்கிறாரு? இத்தனை வருட காலமாக நீங்கள் திமுகவை தான் எதிர்த்தீங்க, இன்றைக்கி திமுகவை எதிர்த்து ஒன்று கூட இல்லையே. இன்றைக்கி டேரக்டர் அப்போ டிவிக்கே தான் இனிமேல் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லார் மனசுலையும் வந்துடுச்சு. தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தான் எலெக்ஷனில் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் போகணும். ஆனால் வந்து தளபதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போயிட்டு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றதால இது இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே எங்களுக்கு இந்த அரசியல் தேர்தலை அணுகிறதுக்குன்றது பார்க்குறோம். மேம், அதே போல் காங்கிரஸ் தரப்புலேருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒன்று நகர்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒரு புறம் இருக்கும்போதே இன்னொரு புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, என்னுடைய சகோதரர் தான் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ட்டு. ஒரு திருமண நிகழ்ச்சியில போய் ஏன் பேசணும்? இல்ல அவரும் ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாரா? காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு தாவேக்கோட கூட்டணி வச்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்குதா? தாவேக்கா தரப்புல இருந்து காங்கிரஸ் கூட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறுதா? அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியில வந்தாரு, அவரு தாவேக்கால தான் சேர போறாரா அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு அவர் திமுகல சேர போறாரான்னு யாராவது பேசுங்களேன். ஏன் தாவேக்கால சேரணும்? அதே மாதிரி ராகுல் காந்தி அவர் பேசிட்டாரா, இனி இந்த இது பிரேக் ஆக போதா? இது எல்லாமே ஒரு யூகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூகம். இது யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு அச்சுறுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அச்சுறுத்தல் ஏதாவது தாவேக்காக்கு வந்திருக்கா? இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். எங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் இருந்தாலும் தொண்டர்கள் மேலேயும் மக்கள் மேலேயும் ரொம்ப அதிகமான நம்பிக்கை கொண்டு தான் வந்து அவர் வந்து நினச்சிருந்தா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இறங்கி வந்து மக்களோட மக்களாக நம்ம இருக்கணும், மக்களுக்காக நிற்கணும் அப்படின்னு வந்து சினிமான்றது எவ்வளோ பெரிய புகழையும் எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதில் உச்சத்தில் இருந்த ஒரு மனுஷன், எல்லாரும் சொல்லலாம் இவ்வளோ சம்பளத்தை விட்டு வந்து அது அவ்வளோ சம்பளம் விஷயம் கிடையாதுங்க. அந்த பீக் டைமில் இருந்து இந்த பீக் டைமில் அவரால் இன்றைக்கி சினிமா எவ்வளோ சம்பாரிச்சிருக்கும், சினிமாவில் இருக்க இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி எத்தனை கோடியை வந்து சம்பாரித்து கொடுத்துருப்பாரு. அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து அடுத்த கட்டமாக இத்தனை கோடிக்குன்னு நவர்த்தினதே இவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து எனக்கு யாராவது குறை சொல்லுவோமா? ஏன் அன்றைக்கி வந்து அவர் இது பண்ணலை யாராவது ஒருத்தர் குறை சொல்லியிருப்போம். ஒரு சீனில் நடிக்கிறது யார் குறை சொல்லியிருப்பாங்களா? இந்த சீன் அவர் சரியாக நடிக்கலை, அந்த சீன் யாராவது ஏதாவது ஒரு குறை ஆனால் அரசியல்னு வந்தால் குறை மட்டும்தான் சொல்லுவாங்க, நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க எல்லாரும் அப்படின்றது தெரியாமல் அவர் அரசியலுக்கு வரலை. நல்லா தெரிஞ்சு மக்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும், நம்மளை இந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்த என் மக்களுக்கு நான் எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கேன்னு அவர் இந்த களத்துக்கு வந்திருக்காரு. அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஆதரவை கொடுக்குறாங்க. அதனால அந்த எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, இன்னைக்கு இந்த கட்சி அந்த கட்சி இந்த மீடியா நேஷ்னல் மீடியா எந்த மீடியா எடுத்தாலும் இன்னைக்கு யாராவது ஒரு ரீல் போட்டால் கூட தளபதி அவர்களோட படத்தை வச்சு போட்டால் தான் அந்த ரீலுக்கான வியூஸ், இப்படி ஒரு டிஆர்பி, ஒரு நியூஸ் சேனல் ஆகட்டும் எதுவாகட்டும், இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு டிஆர்பியே வருது. அதனால தானே அதை போடுறீங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஊதியத்தையும் கொடுக்கும் ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. அதனால் வந்து நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிற தலைவராக இருப்பாருன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்விமா, அடுத்த சுற்றுப்பயணத்தில் வந்து விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை போல ஹெலிகாப்டரில் வந்து அந்த பிரச்சாரம்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா? என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? வரும்போது பாருங்களேன்,
மாற்றம்ன்றது எல்லாமே வந்து ஆலோசனையிலையும் ஒரு யோசனையிலையும் தான் இருக்க ஒழிய எதுவுமே வந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்னும் வரல. எல்லாமே தளபதி இன்னைக்கு இந்த காரில் தான் வருவாரா, இது ஒரு நியூஸே கிடையாது. ஏன் இன்னைக்கு நியூஸ் ஆக்குறீங்க? அதெல்லாம் இந்த காரில் இங்கே வந்தார், காரில் கிளம்பிட்டாரு, காரில் இங்கே நிற்கிறாரு, இங்கேருந்து அவர் வீட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் போனால் கூட அது ஒரு நியூஸாக ஏன் போடுறீங்க? அது நியூஸ் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே நியூஸ் ஆக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இல்லையா? அவர் என்னைக்கு எதில் வராரு, என்னைக்கு அவரோட செயல்பாடு என்னன்றதை அவர் வரும்போது தான் தெரியும். அது வந்து பிரேக்கிங் நியூஸ், அதை நான் பிரேக் பண்ணக்கூடாது. நன்றி மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து. தேங்க்யூ. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சுப்ரீம் மொபைல்ஸ் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப், அனைத்திலும் டாப்.